சாம்சங் கேலக்ஸி வாட்ச் அல்ட்ராவில் இருக்க பெஸ்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தேட்டர் போவீங்க. இப்போ தேட்டர் போனீங்கன்னா மூவி பார்க்கும்போது சீட்டில் உக்காந்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வரும் நம்ம ஃபோனை சைலண்ட்டில் போடணுன்ட்டு. இப்போ இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மோட்ஸ் அண்ட் ரொட்டீன்ஸில் போய் ஒன்ஸ் தேட்டர் மோடு செட் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த குயிக் ஆக்சஸ் வந்து ஸோ இதில் நீங்கள் மோட்ஸ் அண்ட் ரொட்டீன்ஸ் போய் தேட்டர் மோட் நான் ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கேன். ஸோ செட் பண்ணிங்கன்னா இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வாட்சோட டயல் வந்து பிளாக் ஆகிடும். உங்கள் ஃபோன்லேயும் டு நாட் டிஸ்டர்ப் மோட் வந்து ஆன் ஆகிடும். உங்களுக்கு கால்ஸு மெசேஜஸ் எதுவுமே வராது. ஸோ நீங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சப்போஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணுன்னா அவங்கள ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த வாட்ச் வந்து நீங்கள் கையை தூக்குனீங்கனாலோ இல்லை கீழே போட்டு மேலே எடுத்து பார்த்தீங்கனாலோ ஸ்க்ரீன் வந்து வேக்கே ஆகாது. நீங்கள் ஸ்க்ரீனை டபுள் டேப் பண்ணணும், அப்படி இல்லைனா பட்டன் எதாவது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் ஆன் ஆகும். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன். இது ஃபோனில் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்றது இப்போ காட்டுறேன். நீங்கள் மோட்ஸ் அண்ட் ரொட்டீன் வந்து தேட்டர் மோடு ஃபோனில் தான் செட் பண்ணணும். ஏன்னா எல்லா மோட்ஸ் அண்ட் ரொட்டீன்ஸுமே உங்கள் ஃபோனுக்கும் வாட்சுக்கும் சிங்க்டாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோனில் செட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் உங்கள் ஆப்ஸ் போய் இப்போது மோட்ஸ் அண்ட் ரொட்டீன்ஸ் போனீங்கன்னா டிஃபால்ட்டாக சில மோட்ஸ் அண்ட் ரொட்டீன்ஸ் அதுவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா தேட்டர் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ தேட்டர் மோடு வந்து நான் ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கேன், அதனால் ஆனில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா இங்கே வந்து டர்ன் ஆன் ஆட்டோமேட்டிக்கலின்னு இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது ஒன்ஸ் நீங்கள் தேட்டர் மோடு ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மேனுவலாக இதை வந்து டிசேபிள் பண்ணால் மட்டும்தான் உங்கள் தேட்டர் மோடு வந்து மாறும். அது நீங்கள் வாட்ச்லேயே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எவ்ரி டைம் கேட்கும். நீங்கள் வந்து மேனுவலாக ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லைனா இங்கே வந்து நீங்கள் டைமிங்கை செட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் ஒரு மூவி 3-4 ஹவர்ஸ் இருக்குன்னா 4 ஹவர்ஸ் செட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஒன்ஸ் நீங்கள் தேட்டர் மோடு வாட்சில் ஆன் பண்ண உடனே அது 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நார்மல் மோடுக்கு வந்து மாறிடும். உங்களுக்கு கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் வந்து ஃபோன் அண்ட் வாட்சில் வர ஆரம்பிச்சிடும், சவுண்டு வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் பேக் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா என்ன மோடில் இந்த தேட்டர் மோடு இருக்கணுன்றது வரும். ஆல்வேஸ் டு நாட் டிஸ்டர்ப் தான் வந்து ப்ரிஃபர்ட் ஆப்ஷனு. உங்களுக்கு கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் வந்து ரிங் ஆகாது, சைலண்ட்டில் இருக்கும். நீங்கள் சப்போஸ் அது வைப்ரேஷன் மோடில் வைக்கணுன்னாலும் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா அதர் ஆக்ஷன்ஸ் வந்து காட்டுது. இது வந்து டார்க் மோடில் இருக்கும் உங்கள் ஃபோனு. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து ஆஃபு, மற்றபடி எல்லாமே வந்து ஆஃபில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வாட்சில் வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த மோடு வந்து உங்கள் டிஸ்பிளே வந்து வேக் ஆகும். மற்றபடி இது எல்லாமே சைலண்ட்டில் தான் இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி இந்த தேட்டர் மோடு வந்து யூஸ் பண்ணணும்.